வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு தலைப்புகளில் பேசி வருகிறோம். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்கள் நலனே அங்கு பிரதானம். அரசியல் கட்சி நடத்தும் அதன் தலைவர்கள் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் அவரை தங்களுக்கான தலைவராக பார்ப்பார்கள். சென்னை மாநகராட்சியில் உள்ள குப்பை அள்ளும் பணியை தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்துவிட்டு மாநகராட்சியில் வேலை செய்த தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு போங்கள் என்று கூறியிருந்தது மாநகராட்சி நிர்வாகம். அதை கண்டித்து 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் எனவும் பணி பாதுகாப்பு வேண்டும் எனவும் மழை, வெயில் என்று பாராது போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசும் அவர்களின் கோரிக்கைக்கு செவி மடுப்பதாக இல்லை. தனியாருக்கு கொடுப்பது அரசின் கொள்கை முடிவு என்று கூறிவிட்டது அரசு. இந்த நிலையில் தான் போராடும் மக்களுக்கு ஆதரவாக அனைத்து மக்களுக்கும் களத்திற்கு சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஆதவ் அர்ஜுன், திரு நிர்மல்குமார் என பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தவகவின் தளபதிகள் களத்திற்கு சென்றாலும் அதன் தலைவர் திரு விஜய் களத்திற்கு செல்லாதது அரசியலில் பேசு பொருளாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் போராட்டம் நடத்தும் நபர்களை திரு விஜய் தனது கட்சி அலுவலகம் உள்ள பனையூருக்கு அவர்களை வரவைத்து ஆதரவு தெரிவித்து உள்ளார். நமது கேள்வி என்னவென்றால், போராட்டம் தொடங்கி 10 நாட்களுக்கும் மேலாக நடந்து வருகிறது. தற்போதுதான் போராட்டம் நடப்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரிந்து உள்ளதா? அப்படியானால் அவர் எந்த உலகத்தில் வாழ்கிறார் என்று கேட்க தோன்றுகிறது. அல்லது நீண்ட தூக்கத்தில் இருந்தாரா திரு விஜய் அவர்கள்? அப்படியே தெரிந்தாலும் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு சென்று ஆதரவு தெரிவிப்பதுதான் முறையான செயல். அதை விடுத்து தனது கட்சி அலுவலகத்திற்கு வரவைத்து பார்ப்பது என்ன மனநிலை என்றும் கேட்க தோன்றுகிறது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ள திரு விஜய் அவர்கள் அரசை கண்டித்து ஒரு சம்பிரதாயமான அறிக்கையை வெளியிட்டு உள்ளார். ஒரு அறிக்கை விடக்கூட 10 நாட்கள் எடுத்துக் கொள்ளும் திரு விஜய் நல்ல தலைவராக வருவாரா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றே கூறலாம். திரு விஜய் ஒரு எலிட் பொலிட்டிஷியன். மேலும் அந்த அறிக்கையில் தான் சந்திக்க இருந்தாகவும் அந்த போராட்டம் நடத்தும் நபர்கள் தன்னை சந்திக்க விரும்புவதாகவும் அறிந்து பனையூர் அலுவலகத்தில் சந்தித்ததாகவும் கூறுகிறார். மேலும் தான் அங்கு சென்றால் போக்குவரத்திற்கும் பொது மக்களுக்கும் இடையூறு ஏற்படும் என்றும் கூறுகிறார். அப்படி என்றால் மதுரையில் ரோட் ஷோ நடத்தும் போது மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதே அது தெரியவில்லையா? கோவை சென்ற போது விமான நிலையத்தில் பொது மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது தெரியவில்லையா? அடுத்து வரவுள்ள தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய போகும் போதும் மக்களுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்புகள் வரலாம். அதனால் பிரச்சாரத்திற்கு செல்லாமல் இருந்து விடுவாரா? களத்திற்கு வராதவரை திரு விஜய் அவர்கள் மக்களுக்கான தலைவராக இருக்க மாட்டார். இது போன்ற நடவடிக்கைகள் அவரது அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். தற்போது வரை சினிமாவில் விஜய் அவர்கள்தான் உச்ச நட்சத்திரம். விஜய் என்பது சினிமாவில் ஒரு பாப்புலர் பிராண்ட். அதை மறுப்பதற்கு இல்லை. அவரின் ஒவ்வொரு படத்தின் வணிகமும் பல 100 கோடிகள் வியாபாரம் உடையது. அதனால் அங்கு அவரது இமேஜ் மெயின்டைன் செய்வது அவசியம். அதிகம் வெகுஜன மக்களோடு பழகாமல் இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படி இல்லை. மக்களோடு மக்களாக களத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களின் குறை அறிந்து செயல்பட முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் வெவ்வேறு விதமான பிரச்சினை உள்ளது. அதை அறிந்து சரி செய்ய வேண்டும் எனில் மக்களோடு களத்தில் நிற்க வேண்டும். ஆனால் திரு விஜய் அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளாமல் அரசியல் கட்சி தொடங்கி விட்டாரோ என்றும் நினைக்க தோன்றுகிறது. திரு விஜய் அவர்கள் காலம் சென்ற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை உதாரணமாக கூறுகிறார். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் மக்களோடு நின்றவர், மக்களின் குறை அறிந்து செயல்பட்டவர். ஆனால் விஜய் அவர்களோ கட்சி அலுவலகத்தை தவிர பெரிதாக வேறு எங்கும் செல்வது இல்லை. அப்படி இருக்கையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிடுவது எல்லாம் நகைப்புக்குரிய விடயம்தான். அதிமுக சார்பில் திரு வேலுமணி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் 17,000 தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர் என்றும் தெரிவித்து உள்ளார்.
இது வரவேற்கக்கூடிய அறிவிப்பு ஆகும். பணி நிரந்தரம் கேட்டு போராடும் தூய்மை பணியாளர்களை பாமகவின் பொருளாளர் திலகாபாமா அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்துவிட்டு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் துப்புரவு பணியை தனியாருக்கு கொடுக்க கூடாது என்றும், எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்துவிட்டால் மேயர் எதற்கு அதையும் தனியார் வைத்து நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டியதுதான். மேலும் அவர் தெரிவிக்கையில், நான் பார்ப்பேன், நீதி வேண்டும், இல்லை என்றால் ஒரு லாரி குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டி விடுவேன், தனியாரை வைத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். அமைச்சர் அவர்கள் இறங்கி கண்கொண்டு பார்க்க வேணும். என்ன கேட்டா தனியார்ட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாங்கல்ல, எல்லா குப்பையும் கொண்டு வந்து பில்டிங்ல கொட்டுங்க, தனியாரையே வச்சு நீங்க அள்ளிக்கிங்க, அள்ளுறீங்களான்னு பாக்குறோம். என்னங்க, இன்னும் ஒரு நாள் தோழர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நீதி கிடைக்க வேண்டும். ஒப்பந்த பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். தனியார்களிடம் துப்புரவு பணி கொடுக்கப்படக்கூடாது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க பொறுத்துட்டே பாப்பங்க, எல்லாம் செய்யலன்னா ஒன்னும் இல்ல, ஒரு டிராக்டர் குப்பையை கொண்டு வந்து உள்ள கொட்டிடுவேன், நீங்களே தனியாரை வச்சு அள்ளிக்கிங்க சாமி, எல்லாமே தனியாரே பாத்துக்குவீங்களா? அப்புறம் அதுக்கு நீங்க மேயரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அதையும் தனியாரை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட வேண்டியதான். நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.